இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அதை தொழிற்சங்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அங்க எங்க கோஷம் போடுறோம், போராடுறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய போரை நிறுத்துகிறோம். அதான் காரணம். கடந்த 2 மாத காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர், அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இனவாத இஸ்ரேல் அரசாங்கம் இணைந்து ஈரான் மேல தொடுத்திருக்கக்கூடிய இந்த போர், அதன் மூலமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு, சமையல் கேஸினுடைய தட்டுப்பாடு, எங்கேயோ போர் நடக்குது. நமக்கு என்ன, நம்ம கடலூர்ல இருக்கக்கூடிய டீ கடை வச்சிருக்கக்கூடிய, ஹோட்டல் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள், கடை வச்சிருக்கக்கூடிய வியாபாரிகள் கடந்து போக முடியாது. அங்க நடக்கிற போருடைய விளைவாக இன்னைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய, கிராமத்தில் இருக்கக்கூடிய சமையல் கேஸை பயன்படுத்தக்கூடிய அதுக்கான விலை ஏறி போச்சு. பல ஹோட்டல்கள் மூடியாச்சு. என்ன காரணம்? அடிப்படை காரணம், அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ஒரு நாள் போர தொடுக்கிறார் ஈரான் மேல. இஸ்ரேல் அதுவும் சேர்ந்து போர தொடுக்குது. போர தொடுத்து ஈரான் இது வரைக்கும் வெல்ல முடியல. கடுமையான எதிர்த்தாக்கலை ஈரான்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரான் நாடு முழுவதும், பழமையான நகரங்களை முழுவதும் கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேல் அரசாங்கம் தகர்த்து கொண்டிருந்தாலும் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் அங்க இருக்கக்கூடிய ஈரான் அரசு வலிமையான எதிர்த்தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஈரான்ல இருக்கக்கூடிய மேற்காசிய நாடுகள் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கைப்படுத்துவதற்காக அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இன்னைக்கு இந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அந்த போரை, திடீர் போரை கண்டிக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம், இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு வார்த்தை கண்டிச்சிருப்பாரா? ஈரானுடைய உச்சபட்ச அரசியல் தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டினுடைய அதிபர்கள், பிரதமர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் வாய் திறக்கல. ஏன் வாய் திறக்கல? அமெரிக்காவினுடைய இளைய பங்காளியாக, கூட்டாளியாக இன்னைக்கு பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கடந்த 12 ஆண்டு காலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே மோடி தான் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு பட்டுக்கம்பளம் விரித்து, இந்தியாவினுடைய பாரம்பரியமான நட்பு நாடு ஈரான், எனவே அவருக்கு நாங்கள் பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுக்கிறோம் சொல்லி குர்ஆன் மூல பரிசா கொடுத்தார் பிரதமர் மோடி.